போரிங் குருமாஸ்க்கு பதிலாக இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் எபிசோட் 4 ஆஃப் பர்ஃபெக்ட் வித் சப்பாத்தி சீரீஸ்ல காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். மற்ற எபிசோட்ஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை செக் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டரில் சால்ட் அண்ட் டர்மரிக் போட்டு, அதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுன்றதுக்காக பொட்டுக்கடலை, பெப்பர், சோம்பு, சீரகம், கேஷ்யூ அண்ட் பூண்டு, கோகனட் ஆட் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்சி சைடாக எடுத்து வச்ச பிறகு ஒரு பேனில் ஆயில், ஹோல் ஸ்பைசஸ், ஆனியன்ஸ் போட்டு சாட்டே பண்ண பிறகு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரையும் சாட்டே பண்ணிவிட்டு டொமேட்டோஸ் ஆட் பண்ண பிறகு மின்ட் லீவ்ஸ் அண்ட் கறி லீவ்ஸையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ண பிறகு நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணி 2 to 3 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், அது ஹோம்மேட் தான். நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 5 to 6 மினிட்ஸ்க்கு குக் பண்ண பிறகு அந்த ரா ஸ்மெல்லாம் போன பிறகு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்ரியும் ஆட் பண்ணி 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு லாஸ்ட்டாக சுட சுட சப்பாத்தி, பூரி, இட்லி, இடியாப்பம் எல்லாத்துக்கூடவும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. குக் வித் லவ், சர்வ் வித்